ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான நக்கல் டஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜேம்ஸ் கெர்மேக் டைரக்ஷன்ல ஆலிவர் ரிச்டர்ஸ், ஃபில் டேவிஸ், கேட் டிக்கி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 45 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு 7 அண்டர் கிரவுண்ட் லெவல் உள்ள ஒரு எலைட் ஃபிளைட் கிளப் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு லெவல்ஸ்லயும் உலகம் முழுக்க இருக்கிற வெவ்வேறு பகுதிகளில இருந்து வந்த ஃபைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இருந்து கிடக்குறாங்க. அதுல ஒரு நபர் மட்டும் உயிரோட இருக்காரு. அவர் இவங்க எல்லாரையும் கொன்ன ஒரு மாஸ் மர்டரரா இல்ல ஒரு லோன் சர்வைவரா அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங்கோட ஒரு மனளவு பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் கிளப், யூஷுவல் சஸ்பெக்ட் இந்த ரெண்டு படத்தையும் ஃபியூஷனா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். இந்த படம் முழுக்க இருக்கிற நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒரிஜினாலிட்டியோட இருக்காது. ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிற படங்களோட நிறைய சீக்வன்சஸ் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்துல வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி இருக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு என்டர்டெயின்மெண்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஹியூமர் போர்ஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கை ரிச்சி எடுக்கிற படங்கள் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றதுனால பெருசா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. ஓல்டு பாய் படத்துல இருக்கிற காரிடோர் ஃபைட், சூசைட் ஸ்குவாட்ல வர மாதிரி நியான் கேரக்டர் டைட்டில்ஸ், ஸ்னாட்ச் படத்துல வர மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நிக் நேம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படங்களை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பெருசா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் ஒரு ஷாப்ல நீங்க படம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்தை போட்டு விட்டு உங்களோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்தீங்க அப்படின்னாலுமே பெருசா எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்லை, இருந்தாலுமே அதை பத்தின ரெஃபரன்சஸ் நிறைய டயலாக்ஸ்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளட் வயலன்ஸ் அதிகமாவே இருக்கு. சோ இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. நக்கல் டஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.